அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கு என்னென்ன காரணம், அதுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ் ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக விந்து அணுக்கள் எண்ணிக்கை குறைவு, கவுண்ட்ஸு, மொட்டிலிட்டி இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது செமன் அனாலிசிஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த குறைபாடு. அடுத்தது ஜென்ரலாக அவர் ஒபிசிட்டியா, உடல் பருமனா, டயபெட்டிக்கா, தைராய்டா, வேற என்ன பிரச்சனை இருக்கு, அதனால அவருக்கு கன்சீவ் ஆகல, குழந்தையின்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சில ஆண்களுக்கு பாடி ஹீட் இருக்கும், யூரின்லேயே விந்து வெளியேறும். சில டைம் சம்மரில் பாடி ஹீட் தான், அவங்களுக்கு நைட்டில் தன்னால் விந்து வெளியேறும். அப்போது அது பிரச்சனை. ஜென்ரலாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ சொல்கிறேன். இல்லை மொட்டிலிட்டி, நகரும் தன்மை குறைவு, அந்த மாதிரி குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் சிகிச்சைகள் இருக்குது. காரணங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்க்கணும், ரிப்போர்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஒருத்தவர் வந்தார். அவங்க திருமணமாகி 5 இயர்ஸ் கன்சீவ் ஆகல. ஒரு 2 இயர்ஸாக எங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 0.5% தான் கவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம மாதா தொலைக்காட்சி பார்த்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நான் சொன்னேன், ஒரு 3 months கண்ணை மூடிட்டு நம்பிக்கையாக பொறுமையாக நாங்கள் சொல்கிற டயட்டு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 4th month டெஸ்ட் எடுப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட்னா இது பாருங்க, இது போல் லேக்கியம், இது போல் கிரானியூல்ஸ், இது போல் ஃப்ரூட்ஸு, அது இல்லாமல் இன்னும் சில்கோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடு, அவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. 2 நேரம் குளிங்க, இந்த ஜீன்ஸ் மெட்டீரியல் ட்ரெஸ் போடாதீங்க, காட்டன் ட்ரெஸ் போடுங்க, இன்னர் வேர் கூட நீங்கள் டைட்டாக போடக்கூடாது, காட்டனில் போடுங்க. இப்படி ஏகப்பட்ட அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்தோம். முதல் மாதமே நான் சொன்னேன், சாப்பிட்டு முடித்த உடனே உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் தெரிய ஆரம்பிக்கும், குறைகள் நீங்கும், உடல் ரீதியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், மைனஸ்க்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்க. சரின்னு 3 months கொடுத்துட்டேன், 4th month கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த 4th month எண்டில் 10 days மெடிசன்ஸ் இருக்கும்போதே அவங்க செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அழகான 4 கிலோ எடையுள்ள பெண் குழந்தை பிறந்தது. அடுத்து அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை. 2 இயர்ஸாக அவங்க எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இம்ப்ரூவ் ஆகாத கவுண்ட்ஸ். ஏன்னா அந்த பேஷண்ட் ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரம்தான் குணம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, பொறுமை, கடைப்பிடிக்கும் தன்மை, கடவுள் நம்பிக்கை, அதை விட எல்லாத்தை விட ரொம்ப வேணும். கடவுளே என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், எனக்கு எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் என் வருத்தம், என்னோட நிலை உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு கடவுள் நம்பிக்கை. அதே போல ட்ரீட்மெண்ட் மேல நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லை, அந்த டயட்டு மெடிசன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா குளிக்கிறதுல இருந்துங்க கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடித்தால் மாத்திரம்தான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால இந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு ஒன்று அப்பாயின்மெண்ட் எடுத்து வாங்க, அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். ஆண் மருத்துவர்களை நம்ம அசோக் டாக்டர் இருக்காரு, கவலைப்படாதீங்க, ஷை வேண்டாம், தொடர்பு கொண்டு நீங்க உங்க ஆலோசனையை பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.